Hi students, welcome to Padida. So in the video, 12th standard physics most repeated, most important 3 mark question பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் பார்த்தோம், 2 மார்க்கும் பார்த்தாச்சு. சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ டாப் 20 3 மார்க் கொஸ்டின், டாப் 20ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்னோமீட்டர் கன்வர்ஷன் 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்னோமீட்டர் டு அம்மீட்டர், கேல்னோமீட்டர் டு வோல்டிமீட்டர், இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். parallel plate capacitor பேஸ் பண்ண கொஸ்டின், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் parallel plate capacitor வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா capacitance when capacitor are connected in parallel and series. ஸோ capacitors in parallel, capacitor in series ரெண்டு கொஸ்டின் இருக்கும். இந்த மூணு கொஸ்டின் பாருங்க, இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷன் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இதுவும் தான். இதுக்கு அடுத்தது ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ப்ரூஸ்டர் லா, இதுவும் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, நெக்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்னெல்ஸ் லாவும் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் ரெண்டுமே சேம் தான். இதுக்கு அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ சாவர்ட் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போன வருஷம் கேட்கல, அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த வருஷம் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். இதுவும் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு பயோ சாவர்ட் லா. நெக்ஸ்ட் derived relationship between current and drift velocity. இது வந்து நம்ம 5 மார்க்ல வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதுல பாதி மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எழுதினா இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் drift velocity. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. derive an expression for de Broglie wavelength of electrons வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து போயிடலாம். லிஸ்ட் அவுட் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் வேரியஸ் எனர்ஜி லாசஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஆக்சுவலி நான் 5 மார்க்லையும் கொடுத்துருந்தேன். 3 மார்க்ல மோஸ்ட் ஆஃப் கேட்பாங்க. 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டார்க் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை டைபோல் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் டியூ டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ டார்க்கே தான் ரெண்டுத்துக்கும். பட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் 3 டைம்ஸ் வந்திருக்கு. கிவன் அக்கௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ரைட் டவுன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி கொஸ்டின் தான். அடுத்து obtain the expression for motional EMF of Lorentz force. இந்த motional EMF வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். Gauss law from Coulomb's law, relationship between F and R very important. What is Seebeck effect? State the application of Seebeck effect. 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆச்சு, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்காதீங்க. ரிப்பீட் ஆனதுலாம் வெரி இம்பார்ட்டன்ட். இது முடிச்சுட்டு அடிஷனல் கொஸ்டின் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றேன், அதையும் சேர்த்து பார்த்தா தான் நீங்க எல்லாம் 5 மார்க்கும் அட்டன் பண்ண, எல்லாம் 3 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். Discuss about Nicol prism very very important question. இதுக்கு அடுத்து state and prove De Morgan's first and second theorem confirm question சொல்லலாம். 5 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்லயும் சில டைம் வந்திருக்கு. பட் 5 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தேரம் இல்லை செகண்ட் தேரம் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஸோ அவ்வளோதான். இவ்வளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகுன 3 மார்க் கொஷின். இதுலேருந்தே ஓரளவுக்கு வந்துடலாம். பட் இது இல்லாமல் அடிஷ்னல் 3 மார்க்கும் இதெல்லாம் பெருசாக ரிப்பீட் ஆகல. ஆனால் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஷின்லாம் வந்து இதோட சேர்த்து இதுவும் வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினும் சேர்த்து கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இப்போ பார்த்த கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து டாப் 10, டாப் 20 5 மார்க்ஸ், டாப் 20 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக 90 மேலே வாங்கிடலாம். ஸோ தேங்க்யூ.